அண்மைச் செய்தி. கோடை விடுமுறையை கொண்டாட கொடைக்கானலில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்திருக்கிறார்கள். இதனால் அங்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. பிரதான சாலையில் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேலாக அணிவகுத்து வாகனங்கள் நிற்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. பிரதான சாலையில் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேலாக வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. இதனால் சுற்றுலா பயணிகள் அவதியடைந்து வருகின்றனர். தற்போது கொடைக்கானலில் ஏராளமான சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளதால் அங்கு 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் முருகன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். முருகன், சொல்லுங்க, கொடைக்கானலில் இந்த அளவுக்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருப்பதற்கு என்ன காரணம்? இது குறித்து சுற்றுலா பயணிகள் என்ன சொல்றாங்க? அவர்கள் எந்த அளவுக்கு அவதியடைந்து வருகிறார்கள்? வணக்கம் அம்மா. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் சர்வதேச சுற்றுலா தலங்களில் ஒன்றாக இருந்து வருகிறது. தற்போது கோடை சீசன் மற்றும் பள்ளி விடுமுறை முன்னிட்டு தமிழகம் மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்கள் மாவட்டங்களில் இருந்து இன்று ஏராளமான சுற்றுலா பயணிகள் தற்போது வருகை தந்துள்ளனர். இதன் காரணமாக கொடைக்கானல் வத்தலகுண்டு பிரதான சாலையான செண்பகனூர், சீனிவாசபுரம், மூஞ்சிக்கல் அரசு மேல்நிலைப் பள்ளி முதல் சுமார் 5 கிலோமீட்டருக்கு மேல் வாகனங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக ஊர்ந்து செல்லும் சூழல் தற்போது ஏற்பட்டு வருகிறது. மேலும் இந்த போக்குவரத்து நெரிசல் காரணமாக கொடைக்கானல் வந்த சுற்றுலா பயணிகள் தங்கள் குறிப்பிட்ட நேரங்களில் சுற்றுலா தலங்களுக்கு செல்ல முடியாமலும் தங்கும் விடுதிகளுக்கு செல்ல முடியாமலும் சாலையில் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக பிரதான சாலை ஓரங்களில் உள்ள உணவு விடுதிகள், வணிக வளாகங்கள் மற்றும் தங்கும் விடுதிகளில் முறையான வாகன நிறுத்தம் இல்லாததால் சுற்றுலா பயணிகள் சாலையில் வாகனங்களை இருபுறங்களும் நிறுத்தி செல்வதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. மேலும் கோடை சீசன் தொடங்கிய நிலையில் கொடைக்கானலில் அதிகமான போக்குவரத்து காவலர்களை பணி நியமனம் செய்ய வேண்டும் என்றும் சாலை ஓரங்களில் வாகனங்களை நிறுத்தி வைப்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் முன் வர வேண்டும் என்றும் கொடைக்கானலில் உள்ள சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி முருகன்.